மருத்துவமனையின் அந்த தனி அறையில் ஏசி சத்தம் மட்டுமே கேட்டுக்கொண்டிருந்தது. தியா ஜன்னலோரம் அமர்ந்து வெளியே பெய்து ஓய்ந்த மழையின் மிச்சங்களை பார்த்து கொண்டிருந்தாள். அவளது மனதில் 1000 குழப்பங்கள். கிரிஷ் சொன்னது உண்மை என்றால் விகே அவளை ஒரு கருவியாக மட்டுமே பயன்படுத்துகிறான். ஆனால் விபத்தின் போது அவன் தன்னை கட்டி அணைத்த அந்த வினாடி, அதில் தெரிந்த அந்த துடிப்பு பொய்யா? அப்போது கிரிஷ் உள்ளே வந்தான். அவன் கையில் ஒரு லேப்டாப் இருந்தது. தியா, நீங்க இன்னும் அவரை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா இத பாருங்க என்று ஒரு கோப்பை திறந்தான். அதில் விகேவின் குரலில் ஒரு ஆடியோ பதிவை ஒலிக்கச் செய்தான். ஆடியோவில் விகேவின் குரல், ரஞ்சித், நான் அந்த ஆராத்தியாவை கல்யாணம் பண்ணிக்க போறது காதலுக்காக இல்ல. சிவலிங்கத்தை பிச்சை எடுக்க வைக்கணும்னா அவரோட கௌரவத்தை ஏன் வீட்டு வாசல்ல கட்டி போடணும். அதுக்கு தாலிதான் சரியான ஆயுதம். தியாவின் இதயம் ஒரு நிமிடம் நின்று துடித்தது. அவளது கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தது. அவளுக்கு தெரியாது அது கிரிஷ் உருவாக்கிய போலி ஆடியோ என்று. பாத்தீங்களா தியா, இன்னும் ஒரு வாரத்துல உங்களை அவர் கல்யாணம் பண்ணிக்க போறதா எல்லா பேப்பர்லயும் நியூஸ்லயும் வரப்போகுது. உங்க அப்பா ஆல்ரெடி அதுக்கு சம்மதிச்சிட்டார். ஏன்னா அவர் உயிரை காப்பாத்திக்க வேற வழி இல்லை என்றான் கிரிஷ். தியா தன் கண்ணீரை துடைத்துக் கொண்டாள். அவளது கண்களில் இப்போது கோபம் தகித்தது. அவர் நினைச்சது நடக்காது கிரிஷ். அவர் என் கழுத்துல தாலி கட்டுவாரு. ஆனா அந்த தாலி அவருக்கு ஒரு தூக்கு கயிறா மாறும். என்னை வச்சு அவர் ஆட நினைக்கிற இந்த ஆட்டத்துல அவரே தோப்பாரு. அதே மருத்துவமனையின் விஐபி வார்டில் விகே தன் கையில் இருந்த குளுக்கோஸ் ஊசியை வலியை பொறுத்து கொண்டு பிடுங்கி எறிந்தான். ரஞ்சித் அவனை தடுக்க முயன்றான். சார், இன்னும் 2 நாள் ரெஸ்ட் எடுக்கணும்னு டாக்டர் சொல்லி இருக்காரு. ரெஸ்ட் எடுக்க நான் இங்க வரல ரஞ்சித். வெளியே கிரிஷ் என்னோட காயத்தை வச்சு அவனோட சாம்ராஜ்யத்தை கட்ட பாக்குறான். தியா, அவ இப்போ எங்க இருக்கா? விகேவின் குரல் இடி முழக்கமாய் எழுந்தது. மேடம் இப்போதான் டிஸ்சார்ஜ் ஆகி அவங்க வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க சார். கிரிஷ் தான் அவங்கள அழைச்சிட்டு போயிருக்கான். அது மட்டும் இல்ல சார், உங்க 2 பேருக்கும் வர்ற முகூர்த்தத்துல கல்யாணம்னு உங்க அத்தை விகேவின் அம்மா வழி உறவு மூலமா ஏற்பாடு நடந்துகிட்டு இருக்கு. விகே ஒரு கசப்பான புன்னகையை சிந்தினான். அத்தைக்கும் கிரிஷுக்கும் இருக்கிற தொடர்பு எனக்கு தெரியும். என் சொத்துக்காக அவங்க 2 பேரும் தியாவை பகடக்காயா மாத்துறாங்க. ஆனா அவங்க ஆசைப்படுற மாதிரியே இந்த கல்யாணம் நடக்கும். ஆனா மணமேடையில மாப்பிள்ள கிரிஷ் இல்ல, இந்த விகே தான். அவன் சட்டையை மாட்டிக்கொண்டு கண்ணாடி முன்னால் நின்றான். அவன் முகம் வெளிரி போயிருந்தாலும் அவனது கண்கள் மட்டும் நெருப்பாய் சொலித்தன. தியா, நீ என்ன வெறுக்கிற வரைக்கும் தான் உன்னை என்னால காப்பாத்த முடியும். அந்த வெறுப்பு உனக்குள்ளேயே இருக்கட்டும். அடுத்த சில நாட்களில் காட்சிகள் வேகமாக மாறின. சிவலிங்கத்தின் கௌரவத்தை காப்பாற்றவும் விகேவிடம் இருக்கும் ஆதாரங்களை அழிக்கவும் ஒரே வழி தியா விகேவை மனம் முடிப்பதுதான் என சிவலிங்கம் கெஞ்சி கேட்டுக்கொண்டார். தியாவும் சம்மதித்தாள். ஆனால் ஒரு நிபந்தனையுடன். அப்பா, நான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறேன். ஆனா அந்த வீட்டுல நான் நுழையிறது உங்க மகளா இல்ல, விகேவோட யமனா தான். திருமண நாளும் வந்தது. சென்னையின் மிகப்பெரிய ரிசார்ட்டில் திருமண ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. கிரிஷ் மிகவும் உற்சாகமாக இருந்தான். அவனது திட்டம் என்னவென்றால், திருமணத்திற்கு பிறகு விகேவை ஒரு கொலை வழக்கில் மாட்டிவிட்டு தியாவையும் மொத்த சொத்தையும் அகபரிப்பதுதான். பட்டுப்புடவையில் தேவதையாக வந்த தியாவின் கைகள் நடுங்கின. அவளது இடுப்பில் ஒரு சிறிய கத்தி மறைத்து வைக்கப்பட்டிருந்தது. ஆம், முதலிரவிலேயே விகேவை முடிக்க அவள் திட்டமிட்டிருந்தாள். மணமேடையில் விகேவும் அமர்ந்திருந்தான். அவனது வலது கையில் இருந்த கட்டு மறைக்கப்பட்டிருந்தது. அவன் தியாவை பார்த்தான். அவளது பார்வையில் தெரிந்த அந்த கொலைவெறி அவனுக்கு புரிந்தது. அவன் அமைதியாக தாலி எடுத்தான். கிரிஷ் ஓரமாக நின்று சிரித்துக் கொண்டிருந்தான். கட்டு அண்ணா, கட்டு. நீ கற்ற தாலிதான் உன்னை கல்லறைக்கு கொண்டு போக போகுது. கெட்டி மேல முழங்க விகே தியாவின் கழுத்தில் தாலி கட்டினான். தியா கண்களை மூடிக்கொண்டாள். ஒரு சொட்டு கண்ணீர் அவளது கன்னத்தில் விழுந்தது. அந்த தாலி அவளது கழுத்தில் பட்ட போது அவளுக்கு ஒரு மின்சாரம் பாய்ந்தது போன்ற உணர்வு. அன்றிரவு விகேவின் பிரம்மாண்டமான அறையில் தியா காத்து கொண்டிருந்தாள். பால் சொம்பு மேஜையில் இருந்தது. அறை முழுவதும் மல்லிகை பூக்களின் வாசம். ஆனால் தியாவுக்கு அது மயான அமைதியாக தெரிந்தது. விகே அறைக்குள் நுழைந்து கதவை பூட்டினான். அவன் மெதுவாக அவளை நெருங்கினான். என்ன தியா, உன் கனவு நனவாகிடுச்சு. இப்போ நீ விகேவோட அதிகாரப்பூர்வமான மனைவி என்றான் பரிகாசமாக. தியா சட்டென எழுந்து நின்றாள்.
தன் இழுப்பில் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து அவன் கழுத்தில் வைத்தவள், உன் அதிகாரத்தை இதோட நிறுத்திக்கோ விக்கே. என் அப்பாவை பழிவாங்க என்ன நீ பயன்படுத்திக்கிட்ட. இப்போ நான் பொண்ண பழிவாங்க போறேன். இன்னைக்கு நீ உயிரோடவே இருக்க மாட்ட. விகே துளியும் பதற்றமடையவில்லை. அவன் தன் கழுத்தில் இருந்த கத்தியை பொருட்படுத்தாமல் அவளை இன்னும் நெருங்கி வந்தான். வெட்டுதியா, வெட்டு. என் கழுத்துல இருந்து வர ரத்தம் உனக்கு நிம்மதியை கொடுக்கும்னா தாராளமா செய். ஆனா ஒண்ணு, நான் செத்துட்டா அடுத்த 5வது நிமிஷம் உங்க அப்பா ஜெயில இருப்பாரு. ஏன்னா அந்த ஆதாரங்கள் எல்லாம் ஒரு டைமர் செட் பண்ணி வச்சிருக்கேன். நான் செத்தா அது ஆட்டோமேட்டிக்கா போலீஸுக்கு போயிடும். தியாவின் கைகள் நடுங்கியது. கத்தி தரையில் விழுந்தது. ஏன் ஏன் இப்படி பண்றீங்க என்று அழுது கொண்டே அவனது நெஞ்சில் அடித்தாள். விகே அவளது கைகளை தடுத்து அவளை சுவற்றோடு சேர்த்து கைதிகளாக்கினான். ஏன்னா இந்த உலகம் நீ நினைக்கிற மாதிரி ஓவியம் இல்லதியா, இது ஒரு போர். இங்க ஜெயிக்கணும்னா நீயும் ஒரு வேட்டக்காரியா மாறணும். அது வரைக்கும் நீ என் கைதியா தான் இருப்ப. அவன் அவளது முகத்தை நெருங்கினான். அவனது மூச்சு காற்று அவளது முகத்தில் பட்டது. தியா கண்களை இறுக்கமாக மூடிக்கொண்டாள். ஆனால் விகே அவளை முத்தமிடவில்லை. அவளது காதோரம் குனிந்து மெதுவாக சொன்னான், என் தம்பி கிறிஷு இப்போ கதவுக்கு வெளியில காத்துக்கிட்டு இருக்கான். நான் உன்னை என்ன பண்றேன்னு பாக்க. போய் அவன்கிட்ட சொல்லு, விகே அழிக்கிறது அவ்வளவு லேசு இல்லன்னு. தியா திடுக்கிட்டு வாசலை பார்த்தாள். அங்கே கிறிஷின் நிழல் தெரிந்தது. விகே சொன்னதை கேட்டதும் தியாவிற்கு தூக்கி வாரி போட்டது. அவளது இதய துடிப்பு அவளுக்கே கேட்டது. மெதுவாக திரும்பி அந்த தேக்கு மர கதவின் அடியில் விழுந்த நிழலை பார்த்தாள். ஆம், அது கிறிஷின் நிழல்தான். தன் அண்ணனின் முதலிரவு அறையின் வாசலில் ஒரு தம்பி ஏன் காத்து கொண்டிருக்கிறான்? அவனது நோக்கம் என்ன? விகே ஒரு ஏளன சிரிப்புடன் தியாவை விடுவித்தான். அவன் மெதுவாக சென்று அந்த பிரம்மாண்டமான சோஃபாவில் சாய்ந்து அமர்ந்து கொண்டான். என்ன தியா, உன் நண்பன் கிறிஷ் வெளியே காத்துக்கிட்டு இருக்கான். நீயும் அவனும் சேர்ந்து தானே பிளான் பண்ணீங்க. இந்த கத்திய உன்கிட்ட கொடுத்ததே அவன் தானே? தியா பதில் சொல்ல முடியாமல் தவித்தாள். கிறிஷ் மேல் அவளுக்கு இருந்த கொஞ்ச நஞ்ச நம்பிக்கையும் உடைய தொடங்கியது. விகே தொடர்ந்தான், கிறிஷ் உன்கிட்ட நல்லவன் மாதிரி நடிக்கிறான். ஆனா அவனுக்கு தேவை நீ இல்ல. உன்கிட்ட இருக்கிற உங்க அப்பாவோட கம்பெனி ஷேர்ஸ். நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அந்த ஷேர்ஸ் எனக்கு வந்துடும்னு அவன் பயப்படுறான். அதான் உன்னை வச்சே என்ன முடிக்க பாக்குறான். இப்ப புரியுதா நீ யார நம்பிட்டு இருக்கன்னு? தியா மெதுவாக கதவை நோக்கி நடந்தாள். சட்டென கதவை திறந்தாள். வெளியே நின்றிருந்த கிறிஷ் சற்றும் எதிர்பார்க்காததால் தடுமாறினான். கிறிஷ், இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? தியாவின் குரலில் ஆத்திரம் கொப்பளித்தது. கிறிஷோ உடனே சமாளித்தான். அது வந்து தியா, அண்ணா உங்களை ஏதாவது பண்ணிடுவாரோன்னு பயந்துதான் நான் இங்க வந்தேன். நீங்க பத்திரமா இருக்கீங்களான்னு பாக்கத்தான். போதும் கிறிஷ், உங்க அக்கறை எனக்கு புரியுது. இனிமே என் விஷயத்துல தலையிடாதீங்க. நான் என் கணவரோட இருக்கேன், நீங்க கிளம்பலாம் என்று கூறி அவன் முகத்திலேயே கதவை அரைந்து சாத்தினாள் தியா. கதவுக்கு பின்னால் கிறிஷின் முகம் ஆத்திரத்தில் கருத்தது. கணவனா? தியா, இன்னைக்கு நீ அவனை கணவன்னு சொல்லிட்டல்ல, இன்னும் கொஞ்ச நாள்ல அதே வாயால அவனை கொலகாரன்னு சொல்ல வைப்பேன். கிறிஷ் வன்மத்துடன் அங்கிருந்து நகர்ந்தான். விகே தியாவையே உற்று பார்த்து கொண்டிருந்தான். தியாவுக்கு அவன் முன்னால் நிற்கவே கூச்சமாகவும் கோபமாகவும் இருந்தது. ஏன் என்ன இப்படி காப்பாத்துறீங்க? என்ன உங்களுக்கு பிடிக்காது தானே? அப்புறம் ஏன் கிறிஷோட உண்மையை சொன்னீங்க என்று தியா கேட்டாள். விகே எழுந்து அவள் அருகில் வந்தான். அவனது கைகள் அவளது தோள்களை தொட்டன. தியா ஒரு நிமிடம் சிலிர்த்து போனாள். எனக்கு உன்னை பிடிக்காது தியா, அது உண்மைதான். ஆனா நீ என்னோட எதிரி. என்னோட எதிரிய இன்னொருத்தன் சிதைக்கிறத என்னால பாத்துட்டு இருக்க முடியாது. உன்னை சிதைக்கிற உரிமை எனக்கு மட்டும்தான் உண்டு. அவனது வார்த்தைகள் ஒரு சாட்டையடி போல இருந்தன. தியா அவன் கைகளை தட்டிவிட்டாள். நீங்க ஒரு கல்லஞ்சக்காரர் விக்கே. உங்களால யாரையும் நேசிக்க முடியாது. உங்க வாழ்க்கையில பழிவாங்கறத தவிர வேற எதுவுமே இல்லையா? விகேவின் முகத்தில் ஒரு கணம் ஒரு மெல்லிய சோகம் வந்து மறைந்தது. நேசம், அன்பு இதெல்லாம் என்னோட 10 வயசுலயே செத்து போச்சு தியா. என் அம்மா தீயில எரிஞ்சு சாகும் போது விக்ரம் யாரையும் நம்பாதன்னு சொல்லிட்டு போனாங்க. அன்னைக்கு நான் எடுத்த சபதம் தான் இன்னைக்கு இந்த விகேவை உருவாக்கி இருக்கு. முதல் முறையாக விகே தனது கடந்த காலத்தை பற்றி பேசியது தியாவை சிந்திக்க வைத்தது. அவனது முரட்டத்தனத்திற்கு பின்னால் ஒரு பெரிய காயம்பட்ட குழந்தை இருப்பதை அவள் உணர்ந்தாள். ஆனால் அந்த இரக்கம் நீடிக்கவில்லை. விகே சட்டென மாறினான். சரி, சென்டிமெண்ட பேசி நேரத்தை வீணாக்காத. நாளைக்கு காலையில 9 மணிக்கு நீ என் ஆபீஸ்ல இருக்கணும். உங்க அப்பாவோட கம்பெனிய அதிகாரப்பூர்வமா நான் டேக் ஓவர் பண்ற ஃபங்க்ஷன் இருக்குது.
அங்கதான் நீ என் கூட வந்து கையெழுத்து போடணும். நான் வரமாட்டேன் என்றாள் தியா உறுதியாக. வருவதியா? வருவ. ஏன்னா நீ வராம இருந்தா நாளைக்கு உங்க அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் வரும். நான் சொல்றது புரியுதுல்ல? விகே அவளை மிரட்டி விட்டு தன் படுக்கைக்கு சென்றான். மறுநாள் காலை விகே இண்டஸ்ட்ரீஸ் அலுவலகம் விழா கோலம் பூண்டிருந்தது. தியா ஒரு அடர் நீல நிற புடவையில் மிக கனத்த இதயத்துடன் அங்கே வந்தாள். அவளது தந்தை சிவலிங்கம் அங்கே தலையை குனிந்தபடி நின்றிருந்தார். மேடையில் விகே கம்பீரமாக அமர்ந்திருந்தான். நிருபர்கள் கேமராக்களுடன் குழுமியிருந்தனர். இன்று முதல் சிவலிங்கம் குரூப்ஸ் அதிகாரப்பூர்வமாக விகே இண்டஸ்ட்ரியுடன் இணைகிறது. இதற்கு அந்த நிறுவனத்தின் வாரிசு ஆராத்யா சம்மதம் தெரிவித்து கையெழுத்திடுகிறார் என்று அறிவிக்கப்பட்டது. தியா மேடைக்கு வந்தாள். பேனாவை பிடித்த போது அவளது கைகள் நடுங்கின. அவள் தன் தந்தையை பார்த்தாள். அவர் கண்களில் கண்ணீருடன் இருந்தார். அவள் விகேவை பார்த்தாள். அவனுடைய முகத்தில் ஒரு வெற்றி புன்னகை. அதை பார்த்தபடியே கையெழுத்து போட்டாள். அந்த ஒரு நொடியில் அவளது குடும்பத்தின் கௌரவம் விகேவின் காலடியில் விழுந்தது. அப்பொழுது கூட்டத்தில் இருந்து ஒரு பெண்மணி எழுந்து நின்றவர். அவர் பெயர் காமாட்சி, விகேவின் அத்தை மற்றும் கிறிஷின் தூண்டுதலால் வந்தவர். நிறுத்துங்க, இந்த கையெழுத்தெல்லாம் செல்லாது என்று அவர் கத்தினாரே. அனைவரும் அதிர்ச்சியுடன் அவரை பார்த்தனர். விகே புருவத்தை சுருக்கினான். இந்த விகேவுக்கு இந்த கம்பெனியை நடத்த தகுதி இல்லை. ஏன்னா இவன் தான் அப்பாவையே கொன்னவன். காமாட்சி போட்ட அந்த வெடிகுண்டு ஒட்டுமொத்த அரங்கத்தையும் அதிரச் செய்தது. தியா அதிர்ச்சியில் விகேவை பார்த்தால் விகேவின் முகம் அப்படியே கல்லாய் சமைந்தது. அவன் எதை மறைக்க முயன்றானோ அது ஊர் ஊதி பெரிதாக்கப்பட்டது. கூட்டத்தில் சலசலப்பு ஏற்பட்டது. நிருபர்கள் விகேவை சூழ்ந்து கொண்டனர். சார், இது உண்மையா? உங்க அப்பா கிருஷ்ணமூர்த்தி விபத்துல சாகலையா? நீங்க தான் அவரை தள்ளிவிட்டீங்களா? விகே எதற்கும் பதில் சொல்லவில்லை. அவன் அமைதியாக மேடையை விட்டு இறங்கி நடந்தான். ரஞ்சித் அவனுக்கு வழி ஏற்படுத்தி கொடுத்தான். தியா என்ன செய்வதென்று தெரியாமல் அங்கேயே நின்றாள். கிரிஷ் ஒரு ஓரமாக நின்று சிரித்துக் கொண்டிருந்தான். அண்ணா, உன் பலமே உன் பழிவாங்கல் தான். இப்போ அதே பழிவாங்கல் உன்னை துரத்துது பாத்தியா? தியா, இப்பவாது புரியுதா உன்னை தாலி கட்டினவன் எவ்வளவு பெரிய மிருகம்னு? தியா வேகமாக விகேவின் பின்னால் ஓடினாள். அவன் காரில் ஏற போகும் பொழுது அவனை வழிமறித்தாள். நிறுத்துங்க விகே, அவங்க சொல்றது உண்மையா? நீங்க உங்க அப்பாவை கொன்னீங்களா? சொல்லுங்க. தியா அவனை உலுக்கினாள். விகே காரின் கதவை திறந்து கொண்டு உள்ளே அமர்ந்தான். அவன் கண்களில் ஒரு துளி ஈரம் கூட இல்லை. உண்மை எப்பவும் கசக்கும் தியா. உனக்கு நான் யாருன்னு தெரியணும்னா என்னோட பழைய டைரிய படிச்சு பாரு. அது என் வீட்டு லாக் ரூம்ல இருக்கு. ஆனா அத படிச்சதுக்கு அப்புறம் நீ உயிரோட இருப்பியான்னு எனக்கு தெரியாது என்றவன் கார் சீறி பாய்ந்தது. தியா அங்கேயே திகைத்து நின்றாள். அலுவலகத்தில் நடந்த அந்த பரபரப்பான சம்பவத்திற்கு பிறகு விகேவின் கார் காற்றை கிழித்து கொண்டு சென்றது. காரின் ஏசி முழு வேகத்தில் ஓடிக்கொண்டிருந்தாலும் விகேவின் நெஞ்சுக்குள் கனன்று கொண்டிருந்த அந்த ஆத்திரத்தையே அணைக்க முடியவில்லை. 10 வருடங்களாக அவன் கட்டி காத்த ரகசியம் இன்று ஒரு பொது மேடையில் அசிங்கப்படுத்தப்பட்டிருக்கிறது. அவன் காரின் ஸ்டியரிங்கை ஓங்கி அடித்தான். அவனது வலது கையில் இருந்த காயம் இன்னும் முழுமையாக ஆறவில்லை. அந்த வலி அவனுக்கு ஒரு போதையை தந்தது. அவன் கார் கடற்கரை சாலையில் நிறுத்தினான். அலைகளின் சத்தம் அவன் காதுகளில் ஒரு இரைச்சலாக விழுந்தது. அப்பாவை கொன்றவன் நானா? அவனது இதயம் துடித்தது. அன்று இரவு நடந்த அந்த பயங்கரமான காட்சி அவன் கண்ணின் முன்னால் வந்து போனது. ஒரு பெரிய கட்டிடத்தின் மேல்தளம், நெருப்பு பிழம்புகள், ஒரு மனிதனின் கதறல், அவனது கையில் படிந்திருந்த ரத்தம். உண்மை என்னவென்று அவனுக்கு தெரியும். ஆனால் அந்த உண்மையை இந்த உலகம் நம்பாது. ஏன் தியா கூட நம்ப மாட்டாள். அங்கே அலுவலகத்தின் வாசலில் தியா சிலையாக நின்றிருந்தாள். மழையின் ஈரமும் மனதின் பாரமும் அவளை ஒருவிதமான மரத்து போன நிலைக்கு கொண்டு சென்றது. தியா, வா வீட்டுக்கு போலாம். அந்த பாவிக்கிட்ட இருந்து உன்னை நான் காப்பாத்துறேன் என்று கிரிஷ் அவளை தொட வந்தான். தியா சட்டென அவனது கையை தட்டிவிட்டாள். அவளது கண்களில் ஒரு புதிய வைராக்கியம் பிறந்தது. இல்ல கிரிஷ், விகே சொன்னதுல ஏதோ ஒண்ணு இருக்கு. அவர் செஞ்சது தப்பா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனா அவர் ஒரு டைரிய பத்தி சொன்னாரே, அத நான் பார்த்தே ஆகணும். தியா, நீ அறிவில்லாம பேசுற. அவன் ஒரு கொலைகாரன்னு ஊரே சொல்லுது. நீ அவன் வீட்டுக்குள்ள போறது ஆபத்து என்று தடுத்தான் கிரிஷ். என் வாழ்க்கையே ஆபத்துலதான் இருக்கு கிரிஷ். ஆனா உண்மையை அறியாம என்னால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது என்று கூறிவிட்டு தியா ஒரு வாடகைக்காரை பிடித்து விகேவின் பங்களாவிற்குள் விரைந்தாள்.
விகேவின் பங்களா அந்த நள்ளிரவில் ஒரு பாழடைந்த கோட்டை போலத்தான் தெரிந்தது. வேலைக்காரர்கள் அனைவரும் உறங்கிவிட அந்த பிரம்மாண்டமான வரவேற்பறையில் தியா மட்டும் தனியாக நின்றிருந்தாள். இருட்டில் அந்த வீட்டின் நிழல்கள் அவளை மிரட்டுவது போல இருந்தன. விகே சொன்ன அந்த லாக்டு ரூம் 2வது மாடியில் இருந்தது. தியா படிக்கட்டுகளில் ஏறி சென்றால் ஒவ்வொரு அடியும் ஒரு பெரும் சத்தத்தை எழுப்பியது. அவள் அந்த அறையின் வாசலில் நின்றாள். அது ஒரு பழைய பாணியிலான கனமான இரும்பு கதவு. அதற்கு பூட்டு எதுவும் இல்லை. ஆனால் ஒரு டிஜிட்டல் பாஸ்கோடு இருந்தது. பாஸ்கோடு என்னவா இருக்கும் என தியா யோசித்தாள். விகேவின் பிறந்த நாளா அல்லது அவனது கம்பெனி ஆரம்பிக்கப்பட்ட நாளா? அவள் சில எண்களை போட்டு பார்த்தால் அக்சஸ் டெனேட் என்ற சிவப்பு நிற வெளிச்சம் வந்தது. தியாவிற்கு திக்கென்றது. திடீரென அவளுக்கு ஒன்று தோன்ற, விகே தனது தந்தை கிருஷ்ணமூர்த்தியை பற்றி பேசும்போது அவனது குரலில் ஒரு வலி இருக்கும். அவள் கிருஷ்ணமூர்த்தி இறந்த தேதியை போட்டு பார்த்தாள். கதவு திறந்தது. உள்ளே நுழையும் பொழுதே ஒரு விதமான பழைய காகிதங்களின் வாசம் அடித்தது. அந்த அறை முழுவதும் விகேவின் தந்தை தொடர்பான பொருட்கள் இருந்தன. ஒரு மூலையில் ஒரு சிறிய மேஜை, அதன் மேல் ஒரு கருப்பு நிற டைரி. தியா நடுங்கும் கைகளுடன் அதை எடுத்தாள். அந்த டைரியின் முதல் பக்கத்தை திறந்தாள். அதில் ஒரு சிறுவனின் கையெழுத்தில் மை டேட் இஸ் மை ஹீரோ என்று எழுதப்பட்டிருந்தது. அவள் பக்கங்களை திருப்பிச் சென்றாள். 2014ஆம் ஆண்டு மே மாதம் 15ஆம் தேதி எழுதப்பட்ட அந்த பக்கத்தில் தியா நின்றாள். இன்று அப்பா ரொம்ப பதட்டமாக இருந்தார். சிவலிங்கம் அங்கிள் தன்னை பெரிய மோசடியில் மாட்டிவிட்டதா சொன்னார். அப்பாவிடம் இருந்த அந்த பெரும் சொத்தை அபகரிக்க சிவலிங்க அங்கிள் போட்ட பிளான் இது. அப்பா தற்கொலை செய்து போவதா மிரட்டினார். நான் அவரை தடுக்க முயன்றேன். தியாவின் கைகள் நடுங்கின. அவள் அடுத்த பக்கத்தை புரட்டினாள். அந்த பக்கத்தில் இரத்தக்கரைகள் படிந்திருந்தன. நெருப்பு. அலுவலகம் முழுவதும் நெருப்பு. அப்பா அந்த மாடியின் நுனியில் நின்றார். விக்ரம், என் சாவுக்கு காரணமானவன விற்றாத என்று குதித்தார். நான் அவரது கையை பிடிக்க முயன்றேன். ஆனால் என் கையில் அவரது சட்டை துணி மட்டும் தான் மிஞ்சியது. ஊர் முழுக்க நான் அவரை தள்ளிவிட்டதாக சொன்னது. ஆனால் என் அப்பாவை கொன்றது சிவலிங்கம் தான். தியா அப்படியே தரையில் அமர்ந்தாள். அவளது தந்தை ஒரு கொலைகாரனா? விகே செல்லும் அந்த பழிவாங்கல் நியாயமானது தானா? தனக்கு தாலி கட்டியது ஒரு கொலைகாரன் இல்லை, மாறாக ஒரு பாதிக்கப்பட்ட மனிதனா? திடீரென அந்த அறையின் கதவு பலமாக தட்டப்பட்டது. தியா திடுக்கிட்டு நிமிர்ந்து பார்த்தாள். தியா, அந்த டைரியை கொடு. அதை நீ படிக்க கூடாது. அது கிறிஷின் குரல். தியா டைரியை மறைத்துக் கொண்டாள். கிறிஷ், நீங்க எப்படி இங்க வந்தீங்க? கிறிஷ் கதவை உடைத்துக் கொண்டு உள்ளே வந்தான். அவனது முகம் இப்பொழுது முற்றிலும் மாறி போயிருந்தது. அந்த மென்மையான கிறிஷ் மறைந்து ஒரு கொடூரமான உருவமாக தெரிந்தான். உனக்கு தேவையில்லாத விஷயம் தியவையது. அந்த டைரியில என் அப்பாவோட சாவுக்கு எங்க அண்ணன் மட்டும் இல்ல, உங்க அப்பாவும் காரணம்னு இருக்கும். ஆனா அதை விட முக்கியமான ரகசியம் ஒண்ணு அதுல இருக்கு. அத நீ படிச்சா என் பிளான் எல்லாம் வீணாயிடும் என்று சொல்லி தியாவை நோக்கி பாய்ந்தான் கிறிஷ். தியா தப்பித்து ஓட முயன்றாள். கிறிஷ் அவளது தலைமுடியை பிடித்து இழுத்தான். அந்த டைரிய கொடுடி. சரியாக அந்த நொடி அந்த அறையின் ஜன்னல் கண்ணாடி சுக்குநூறாக உடைந்தது. ஒரு உருவம் உள்ளே பாய்ந்தது. அது விகே. அவனது கையில் ரத்தம் வழிந்து கொண்டிருந்தது. அவன் கிறிஷின் சட்டையை பிடித்து ஓங்கி ஒரு குத்து விட்டான். கிறிஷோ சுவற்றில் போய் மோதி விழுந்தான். என் தம்பின்னு பார்த்தேன் கிறிஷ், ஆனா என் மனைவியை தொட துணிச்சிட்டல்ல நீ. விகேவின் குரல் சிங்கம் கர்ஜிப்பது போல இருந்தது. விகே தியாவை பார்த்தான். அவளது கையில் இருந்த அந்த டைரியை பார்த்ததும் அவனது கண்கள் கலங்கின. படிச்சிட்டியா தியா? இப்போ சொல்லு, உன் அப்பாவை காப்பாத்த நீ இன்னும் முயற்சி பண்ணுவியா? தியா பதில் சொல்லாமல் விகேவை ஓடி போய் கட்டி அணைத்துக் கொண்டாள். அவனது மார்பில் சாய்ந்து தேம்பி தேம்பி அழுதாள். விகே ஒரு நிமிடம் திகைத்து நின்றான். தன் வாழ்நாளில் அவன் சந்திக்காத ஒரு உணர்வு அது. அவனது கைகள் அவளை அணைக்க துடித்தன. ஆனால் அவனது வஞ்சம் அதை தடுத்தது. என்னை மன்னிச்சிடுங்க விகே, எனக்கு எதுவுமே தெரியாது என்று அவள் விம்மினாள். விகே அவளை மெதுவாக தள்ளிவிட்டான். மன்னிப்பு கேட்காத தியா, ஏன்னா உன் அப்பா செஞ்ச தப்புக்கு நீ பலியாக போற. இந்த ஆட்டம் இன்னும் முடியல. கிறிஷ், இவனை இப்பவே போலீஸ்ல ஒப்படைக்கலாம். ஆனா இவன் இன்னும் சாகிறத விட அனுபவிக்கணும். ரஞ்சித், இவனை இழுத்துட்டு போங்க. கிறிஷ் வெளியே இழுத்து செல்லப்பட்டான். அந்த இருட்டு அறையில் விகேவும் தியாவும் மட்டும் தனியாக இருந்தனர். இந்த டைரிய எரிச்சிருங்க விகே, இதனாலதான் நீங்க இவ்ளோ கஷ்டப்படுறீங்க என்றாள் தியா. விகே அந்த டைரியை வாங்கி அதன் பக்கங்களை பார்த்தான். இல்ல தியா,
இது எரிஞ்சா என் அப்பாவோட ஆன்மா சாந்தி அடையாது. உங்க அப்பா சிவலிங்கம் அவர் செஞ்ச பாவத்துக்கு அவர் தண்டனை அனுபவிக்கணும். அதுக்கு நீதான் கருவியா இருக்க போற. அவன் அவளது கழுத்தில் இருந்த தாலியை தொட்டான். இந்த தாலி உனக்கு ஒரு பந்தம் இல்லதியா, இது உனக்கான தண்டனை. நாளையில இருந்து இந்த வீட்டு வேலைக்காரியா நீ இருக்க போற. உன் கௌரவம் அழியறத உன் அப்பா வந்து பார்க்கணும். தியா அவனது கண்களை பார்த்தாள். அதில் பழிவாங்கல் இருந்தாலும் எங்கோ ஒரு மூலையில் அவளது அழுகையை கண்டு துடித்த ஒரு ஈரத்தையும் கவனித்தாள். மறுநாள் காலை விகேவின் அந்த பிரம்மாண்டமான மாளிகையில் வழக்கத்திற்கு மாறான ஒரு அமைதி நிலவியது. அந்த அமைதி ஒரு பெரிய புயலுக்கான அறிகுறி என்பதை அங்கிருந்த வேலைக்காரர்கள் உணர்ந்திருந்தனர். விடிய காலை 5 மணிக்கே விக்கே எழுந்து விட்டான். அவனது ஜிம் அறையில் இருந்த பஞ்சிங் பேக்கை அவன் ஓங்கி மிதித்துக் கொண்டிருந்தான். ஒவ்வொரு அடியிலும் அவனது கடந்த காலத்தின் வலி தெரிந்தது. அவன் வியர்வை சொட்ட சொட்ட கீழே வந்தான். ஹாலில் ரஞ்சித் ஒரு கோப்புடன் காத்து கொண்டிருக்க, சார், கிரிஷ் இப்போதைக்கு நம்ம ஆட்களோட கண்காணிப்புல தான் இருக்கான். ஆனா அவனோட வக்கீல் மூலமா ஏதோ பிளான் பண்றான். இன்னொரு பக்கம் சிவலிங்கம் சார் தொடர்ந்து தியா மேடம்க்கு போன் பண்ணிக்கிட்டே இருக்காரு என்றான் ரஞ்சித். விகே தன் கையில் இருந்த தண்ணீரை ஒரே மூச்சில் குடித்துவிட்டு, தியா எழுந்துட்டாளா என்று கேட்டான். இன்னும் இல்ல சார். போய் அவளை எழுப்பு, இன்னைக்கு அவளுக்கு ஒரு ஸ்பெஷல் டியூட்டி காத்துக்கிட்டு இருக்கு என்று கூறிவிட்டு பஞ்சத்துடன் சிரித்தான். விகே தியா தன் அறையில் அழுது கொண்டு உறங்கியிருந்தாள். அவளது கண்கள் வீங்கி இருந்தன. ரஞ்சித் வந்து கதவை தட்டியதும் அவள் திடுக்கிட்டு எழுந்தாள். மேடம், சார் உங்களை கீழே கூப்பிடுறாரு, ஒரு 5 நிமிஷத்துல வர சொன்னாரு என்று கூறிவிட்டு ரஞ்சித் சென்றான். தியா முகம் கழுவிவிட்டு கீழே வந்தாள். ஹாலில் விகே ஒரு கம்பீரமான நாற்காலியில் அமர்ந்து காஃபி குடித்துக் கொண்டிருந்தான். அவனது காலடியில் ஒரு வேலைக்கார பெண் தரையை துடித்துக் கொண்டிருந்தாள். வாதியா, தூக்கம் நல்லா இருந்துச்சா? விகேவின் குரலில் ஒரு நையாண்டி இருந்தது. என்னை எதுக்கு இப்ப வர சொன்னீங்க? தியா கரகரப்பான குரலில் கேட்டாள். அவன் தன் கையில் இருந்த காஃபி கப்பை தியாவிடம் நீட்டினான். இந்த கப்பை கழுவிட்டு வா. அது மட்டும் இல்ல, இன்னையில இருந்து இந்த வீட்டுல இருக்க எல்லா வேலைக்காரங்களையும் நான் நிப்பாட்டிட்டேன். இந்த 20 ரூம் கொண்ட மாளிகைய நீ தான் சுத்தம் பண்ணணும். சமையல்ல இருந்து தோட்டம் வரைக்கும் எல்லாமே உன் பொறுப்பு. தியா அதிர்ச்சியில் உறைந்தாள். என்னால இது முடியாது விகே. நான் இதுக்காக ஒன்னும் உங்க வீட்டுக்கு வரல. விகே மெதுவாக எழுந்து அவளை நெருங்கினான். அவளது கழுத்தில் இருந்த தாலியை பிடித்து இழுத்தான். இந்த தாலியை நான் கட்டும்போது நீ என்ன நினைச்ச? மகாராணியா வாழலாம்னு நினைச்சியா? உன் அப்பா என் அப்பாவை ரோட்ல நிறுத்தினாரு. நான் உன்னை என் வீட்டுல வேலைக்காரியா நிறுத்துவேன். நீ ஒரு வேலை தப்பு பண்ணினாலும் அதோட தண்டனை உங்க அப்பாவுக்கு போகும். புரியுதா? தியாவின் கண்கள் கலங்கின. அவளது கௌரவம் சுக்குநூறாக உடைந்தது. ஒரு காலத்தில் ஆயிரக்கணக்கான வேலைக்காரர்கள் சூழ வாழ்ந்த தேவதை இன்று தன் எதிரியின் வீட்டில் அடிமையாக நிற்கிறாள். தியா சமையலறைக்குள் நுழைந்து கொண்டாள். அந்த பிரம்மாண்டமான அடுப்பை பார்த்தபோது அவளுக்கு தலை சுற்றியது. அவளுக்கு ஓவியம் நன்றாக வரைய தெரியும். ஆனால் ஒரு நாளும் சமையல் செய்து பழக்கமில்லை. அவள் காய்கறிகளை நறுக்க முயன்ற போது கத்தி அவளது மென்மையான விரலை பதம் பார்த்து ரத்தம் சொட்டியது. அவள் வலியில் துடித்தாள். ஆ! அவளது மெல்லிய அரல் சத்தம் கேட்டு விகே அங்கே வந்தான். அவளது விரலில் ரத்தம் வருவதை பார்த்ததும் அவனது உள்ளம் ஒரு நிமிடம் துடித்தது. அவன் ஓடி வந்து அவளது கையை பிடிக்க போனான். ஆனால் பாதியிலேயே தன்னை தடுத்து கொண்டவன், கவனம் எங்க இருக்குதியா? கத்திய கூட பிடிக்க தெரியாதா? உன்னை வச்சு உங்க அப்பா எப்படித்தான் இவ்வளோ பெரிய சாம்ராஜ்யத்தை நடத்த நினைச்சாரோ? ஒழுங்கா வேலையை பாரு. 9 மணிக்கு எனக்கு டிஃபன் டேபிள்ல இருக்கணும் என்று கொடூரமான முகத்தோடு கூறிவிட்டு சென்றான். தியா அந்த ரத்தத்தை துடைத்துக் கொண்டு கண்ணீரை சிந்தியபடியே உணவை தயார் செய்தாள். ஜெயிலில் இருந்து ஜாமீனில் வெளியே வந்த கிரிஷ் ஒரு பாழடைந்த கட்டிடத்தில் தன் ஆட்களுடன் ஆலோசனையில் இருந்தான். அவனது முகம் முழுவதும் வீங்கி இருந்தது. விகே கொடுத்த அந்த அடி அவனது கர்வத்தை சிதைத்திருந்தது. அண்ணன் இப்போ தியாவை வச்சு விளையாடுறான். அவளை வேலைக்காரி மாதிரி நடத்துறது அவனோட ஸ்டைலு. ஆனா இதுதான் நமக்கு சரியான நேரம். தியாவுக்கு விகே மேல இருக்கிற வெறுப்பை இன்னும் அதிகமாக்கணும். அவளே விகேவோட சாப்பாட்டுல விஷம் வைக்கிற மாதிரி நாம சூழலை உருவாக்கணும் என்றான் கிரிஷ் வஞ்சமாக. ஆனா சார், விகே ரொம்ப ஜாக்கிரதையா இருப்பாரே என்றான் அடியால் ஒருவன். அவனோட பலவீனமே அந்த தியா தான். அவன் அவளை வெறுக்கிறதா நினைச்சாலும் அவளுக்கு ஒரு ஆபத்துன்னா அவன் துடிச்சு போவான். நாம் அந்த தியாவை வச்சே அவனை காலி பண்ணுவோம். கிறிஷின் சிரிப்பு அந்த அறையில் எதிரொலித்தது.
மதியம் 2 மணி. VK அலுவலகத்தில் தீவிரமாக வேலை செய்து கொண்டிருந்தான். அப்பொழுது அவனோட தனிப்பட்ட மொபைல் எண்ணிற்கு ஒரு மர்மமான அழைப்பு வந்தது. அந்த எண் அவனது பிளாக் லிஸ்டில் இருந்தது. VK அதை எடுத்தவன், யாரு? மறுமுனையில் ஒரு வயதான பெண்மணியின் குரல் மெலிதாகவும் நடுக்கமாகவும் கேட்டது. விக்ரம், என்ன தெரியலையா? நான் உன் அம்மா பேசுறேன். VKவின் கையில் இருந்த கோப்பு கீழே விழுந்தது. அவனது முகம் வெளிரி போனது. அம்மா? அம்மா இறந்து 10 வருஷம் ஆகுது. நீ யாரு? போய் சொல்லாத. இல்ல விக்ரம், நான் சாகல. அந்த தீ விபத்துல இருந்து என்ன சிவலிங்கம் தான் காப்பாத்தி ஒரு இடத்துல ரகசியமா வச்சிருக்காரு. உனக்கு நான் உயிரோட இருக்கிறது வேணும்னா நீ தியாவை விட்டுட்டு சிவலிங்கத்தோட சொத்துக்களை திரும்ப கொடுக்கணும். அந்த குரல் தொடர்பை துண்டித்தது. VKவின் மூளை வேலை செய்ய மறுத்தது. தன் அம்மா உயிரோடு இருக்கிறாரா? இவ்வளவு காலம் அவர் எங்கே இருந்தார்? சிவலிங்கம் அவரிடம் தான் பழி வாங்காமல் இருக்க ஒரு பெரிய நாடகத்தை ஆடுகிறாரா? வீட்டிற்கு திரும்பிய VK தியாவை பார்த்த விதம் மாறியிருந்தது. அவளிடம் முன்பை விட அதிக கோபத்தையும் சந்தேகத்தையும் காட்டினான். தியா தரையை துடைத்துக் கொண்டிருந்தாள். VK வேகமாக காலாலேயே அந்த தண்ணீரை தட்டிவிட்டான். தியா, உங்க அப்பா எங்க அம்மாவை எங்க ஒளிச்சு வச்சிருக்காரு? சொல்லு. VK அவளது தோள்களை பிடித்து உலுக்கினான். அம்மாவா? அவங்கதான் விபத்துல இறந்துட்டாங்கன்னு நீங்க சொன்னீங்க. எனக்கும் எங்க அப்பாவுக்கும் இதுல எந்த சம்பந்தமும் இல்ல VK. தியா அழுதாள். பொய் சொல்லாத. நீயும் அப்பாவும் சேர்ந்து என்னை ஏமாத்துறீங்க. இந்த தாலி கட்டினதுக்காக உன்னை இப்பவே கொல்லணும்னு தோணுது என்று அவளை தள்ளிவிட்டான். தியா சுவற்றில் மோதி கீழே விழுந்தாள். அவளுக்கு இப்பொழுது VK மீது கோபத்தை விட பயமே அதிகமானது. அவன் ஒரு பைத்தியக்காரனை போல நடந்து கொண்டிருந்தான். அன்றிரவு VK தனது அறையில் அமர்ந்து தனது தந்தையின் பழைய புகைப்படங்களை பார்த்து கொண்டிருந்தான். அப்பா, அம்மா உயிரோடு இருக்காங்களா? நான் ஒரு தப்பான பாதையில போயிட்டு இருக்கேனா? தியா, அவ மேல எனக்கு வர்ற இந்த ஈர்ப்பு தப்பா? அதே நேரம் வீட்டின் பின்புற தோட்டத்தில் கிறிஷின் ஆள் ஒருவன் ரகசியமாக தியாவை பார்க்க வந்தான். மேடம், கிறிஷ் சாரு உங்களை காப்பாத்த சொன்னாரு. இன்னைக்கு நைட்டே கிளம்பி வாங்க. தியா குழம்பினாள். VKவிடம் மாட்டிக்கொண்டு சித்திரவதை படுவதா அல்லது கிருஷ்ணை நம்பி செல்வதா? அவள் தீர்மானமாக ஒரு முடிவெடுத்தாள். VKவின் அரைக்கதவை மெதுவாக திறந்தாள். அவன் உறங்கிக் கொண்டிருந்தான். அவனது முகத்தில் அந்த பழைய சீற்றம் இப்போது இல்லை. ஒரு அமைதியான குழந்தையின் முகம் போலவே இருந்தது. தியா கத்தியை எடுக்க போனாள். ஆனால் அவளது கைகள் நடுங்கின. அவளால் ஒரு உயிரை கொல்ல முடியாது. அவள் அந்த அறையை விட்டு வெளியேறி கிறிஷின் நாட்களுடன் செயல தயாரானாள். ஆனால் அவள் வாசலை திறந்தபோது அங்கே VK நின்றிருந்தான். என்னை விட்டுட்டு போக பாத்தியா தியா? விடிஞ்சா உனக்கு ஒரு அதிர்ச்சி காத்துட்டு இருக்கு. VK அவளது கையை பிடித்து தனது அறைக்குள் இழுத்துச் சென்றான்.